ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகத்தில் விருப்பமுள்ள அனைவரும் ஒரு குருவை எப்படி தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்று முன்பதிவிலிட்டோம். இப்பொழுது சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம். சீடர்களானவர் ஒரு நல்ல குரு என்பவரை தேர்ந்தெடுத்து அவரிடத்திலே பணிவோடு நடக்க வேண்டும். பணிவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. உண்மையானவராக இருக்க வேண்டும். சூதுவாது இல்லாமல், கள்ளம் கபடம் இல்லாமல், மன தெளிவான வார்த்தைகளோடு இருக்க வேண்டும். இதுவே குருவிற்கும் சீடருக்கும் ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தும். சீடரானவர் தன்னுடைய தீய பழக்கங்கள் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். நல்ல பழக்கங்களையும் ஒழுக்கத்தையும் மிகவும் போற்றி அவர் நடந்து கொள்ள வேண்டும். குருவின் மீது மிகவும் பக்தி உடையவராக இருக்க வேண்டும். இந்த குரு பக்தியே நல்ல ஒரு குருவை அவருக்கு இணக்கம் செய்யும். இந்த நல்ல குருவும் நல்ல சிஷ்யரும் இணையும் போது ஆன்மீகம் சிறப்பானதாக அமைகிறது. இந்த உண்மையை அனைவரும் அறிய இந்த பதிவிடுகிறேன். மேலும் மேலும் நாம் இடும் இந்த பதிவு உங்களுக்கு தவறாமல் வந்து சேருவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள். நாங்கள் இடும் பதிவுகள் அனைத்தும் அனைவரும் அறிந்து கொள்ளட்டும், அனைவரும் உணரட்டும், நல்வாழ்வு பெறட்டும். இறைவன் அருளால் எல்லா வளங்களும் எல்லோரும் பெறட்டும். எல்லோருக்கும் வணக்கம்.